சுவாமியே சரணமையப்பா. அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும் என்னுடைய அன்பு ஐயப்பன்மார்களுக்கும் குருசாமிமார்களுக்கும் என்னுடைய பணிவான பக்தி வணக்கங்கள். நாம் நேற்று பார்த்தபொழுது புலிக்குன்னு தரிசனம் நாம் காணப்பெற்றோம். இன்றைக்கு மற்றொரு முக்கியமான இடம். அதே பந்தளத்திலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிலே, இப்போ இதெல்லாம் அங்கே போனால் எல்லாரும் சொல்லுவாங்க இந்த இடம் எங்கே இருக்குது, புலிக்குன்னு எங்கே இருக்குன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க. மற்றொரு இடம் நாம் பார்க்க போகும், இன்றைக்கு நாம் பார்க்க போகும் இடம் ரொம்ப 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 முக்கியமான இடம். குறிப்பாக நம் குழந்தைகளுக்கு, நம் சந்ததிகளுக்கு. நீங்கள் இன்றைக்கும் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா ஏராளமான பக்தர்கள் 7 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 9 வயசு குழந்தை, சில பேர் பிறந்த குழந்தைலாம் எடுத்துன்னு வந்திருக்கான். இதுக்கு சமீபத்திலே நான் மொரிஷியஸ் நாடுகளுக்கு நிகழ்ச்சிக்காக சென்ற பொழுது அங்கே ஒரு பக்தர், இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா என்னோட பெருமைக்கு சொல்லலை, ஐயப்பனோட சக்தியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மொரிஷியஸில் ஒரு பக்தர், அவருக்கு ஐயப்பன்னா என்னன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. அப்போ நான் நிகழ்ச்சிக்கு போகும்போது என்னை கேட்டார், இந்த பகவான் சரணம் பாடலை கேட்டு, பள்ளிக்கட்டு பாடலை கேட்டு, யார் ஐயப்பன் அப்படின்னு கேட்டார். இது வரைக்கும் நான் அது மாதிரி ஒரு கேள்வியை நான் சந்திச்சதே கிடையாது. ஏன்னா யார் ஐயப்பன்னு கேட்குற அளவுக்கு ஐயப்பனை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ சொன்னபோது இது மாதிரி ஐயப்பனை பற்றி நான் சொன்னபோது, சார் எனக்கு 12 வருஷமாக குழந்தை இல்லை, சபரிமலைக்கு வந்தால் குழந்தை பிறக்குமான்னு கேட்டார். நண்பர்களே, இந்த விஷயத்தில் நான் இந்த நேரத்திலே ஒன்றை தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குழந்தை பாக்கியம் வேண்டுமென்றால் சபரிமலைக்கு வந்தீங்கன்னா உங்கள் வேண்டுதலை வேண்டிக் கொண்டு, நான் எப்படி வேண்டிக்கணும்னு நான் பின்னால் சொல்கிறேன், ஐயப்பனை எப்படி வேண்டினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இது மிகப்பெரிய ரகசியம், நான்லாம் அனுபவிச்சிருக்கேன். அதனால் அதை பகிர்ந்து கொண்டால் எல்லோருக்கும் பலன் இருக்கும் என்பதற்காக இதை நான் பின்னால் சொல்கிறேன். அவர்கிட்ட சொன்னேன், 18 படி ஏறி அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணி உன்னோட வேண்டுதலை வச்சேன்னா சத்தியமாக ஐயப்பன் நிறைவேற்றுவான், பண்ணிப்பார் அப்படின்னு. அதே மாதிரி அவர் விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்தார். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அவர் வேண்டிக் கொண்டபடியே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அடுத்த வருஷத்துக்குள்ளேயே. அதுதான் ஐயப்பன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நாளை என்பது கிடையாது ஐயப்பனுக்கு. நீ என்ன நாளைக்கு கேட்குற, நான் இன்னைக்கே கொடுக்குறேன்டா அப்படின்னு கொடுக்குற தெய்வம் தான் நமது ஐயப்பன். என்ன கேட்டாலும், நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நீ ஒரு பென்சில், பால் பென், பேனா கேட்டால் கூட ஐயப்பன் கொடுப்பார் அப்படின்னு. ஏன் கொடுப்பார் அப்படின்னு சொன்னேன்னா உன்னுடைய பக்திக்கு, உன்னுடைய சரணத்திற்கு. இது நான் ஐயப்பனுக்கு சகசராமம் பண்ணேன், 50,000 ரூபாய்க்கு பூ வாங்கினேன், இவ்வளோ விலை, அதெல்லாம் ஐயப்பன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம யார் ஐயப்பனுக்கு பூ கொடுக்கறதுக்கு? உலகத்தில் இருக்கிற பூக்கள் அத்தனையும், இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உருவாக்குகிற தெய்வத்திற்கு நம்ம என்னங்க பூவும் பாலும் நெய்யும் நம்மளா கொடுத்து சந்தோஷப்பட்டுக்க முடியும்? இல்லவே இல்லை. ஆனால் ஐயப்பன் எதற்காக உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்டுக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ஆறுதலுக்கு. அவன் சந்தோஷப்பட்டுக்கிறான்டா, நமக்கு நெய் அபிஷேகம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டுண்டா அப்படின்றதுக்காக ஐயப்பன் பண்ணுறாரே தவிர, இதெல்லாம் நமது ஆறுதலுக்கு, நாம் ஐயப்பனை அழகு பண்ணி பார்ப்பதற்குத்தான். எந்த வரம் கேட்டாலும் கொடுக்கின்ற தெய்வம். நான் ஏன் குழந்தை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்பொழுது நான் சொல்ல போகும் இடத்திற்கு அது ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. பந்தளத்திலிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவிலே, ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், குருநாதன் முகடி என்ற ஒரு இடம். மீண்டும் சொல்கிறேன், பந்தளத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் குருநாதன் முகடி அப்படின்னு பேர். இது என்ன குருநாதன் முகடி வித்தியாசமான பெயரா? இதுவும் காரண பெயர். ஐயப்பன் இப்போது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்கூலுக்கு அனுப்புகிற மாதிரி அன்றைக்கி இந்த ஸ்கூல்லாம் கிடையாது, குருகுலவாசம். குருகுலவாசம் எப்படின்னா ஒரு குரு இருப்பார், அந்த குருக்கிட்ட கொண்டு போய் குழந்தைய விட்டுருவாங்க. ஒரு 5 வயசு ஆன உடனே, குருவே நீங்கள் பார்த்துக்கோங்க, இவரை எல்லாத்துலேயும் தயார் பண்ணணும். அந்த காலத்து குருலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பாடம் சொல்லி கொடுக்கறது மட்டுமல்ல, வேத சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. அது மட்டுமல்ல நண்பர்களே, எல்லா போர் முறைகள். இப்போது ஐயப்பன் ராஜகுமாரன் இல்லையா, இந்த களரி என்ற ஒரு புதிய இந்த சண்டை வித்தை, வாள் சுழற்றுதல்,
இந்த கதையை பயன்படுத்துறது, இந்த வில் அம்பு பயன்படுத்துகிறது, அதை எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு இது எல்லாவற்றையும் அந்த குருமார்கள் கற்றுக் கொடுப்பார்கள். அந்த வகையில் ஐயப்பனை 5 வயசுலேயே பந்தளராஜா வந்து குருகுலத்துக்கு அனுப்பிச்சாச்சு. இந்த குருகுலத்திலே தான் ஐயப்பன் தன்னுடைய குருநாதருடைய குழந்தையை பேச வைத்தது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? குருநாதருடைய குழந்தை காது கேட்காது, பேச முடியாத ஊமை. இந்த குழந்தைக்கு காதையும் கேட்க வைத்து பேசவும் வைத்தது எல்லாருக்கும் தெரியும் ஐயப்பனுடைய வரலாற்றிலே. அந்த குருநாதன் முகடி என்ற இடத்திலே ஐயப்பனுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த குருநாதருடைய சமாதி இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. இது யாருக்காவது தெரியுமா? யாருமே அந்த இடத்துக்கெல்லாம் போறதில்லை. கண்டிப்பாக போகணும். அதுவும் குறிப்பாக குழந்தைகளை அழைத்து கொண்டு போகின்றவர்கள் ஐயப்பன் பாடம் படித்த இடம், ஐயப்பன் கலைகளை கற்ற இடம், ஐயப்பன் வித்தைகளை கற்று தேர்ந்த இடம், அந்த இடத்திற்கு கண்டிப்பாக ஐயப்பன்மார்கள் குழந்தைகளை அழைத்து செல்பவர்கள் அங்கே அழைச்சின்னு போனீங்கன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தை மிகுந்த ஞானம் உள்ளவனாக நல்ல அறிவுள்ளவனாக வருவான் என்பது சத்தியம். ஏன்னா ஐயப்பனுக்கே கற்றுக் கொடுத்த குருநாதர் அங்கே இருக்கார் அப்படின்னா நம்ம குழந்தைகள்லாம் கூட்டு போனால் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையும் என்பதற்காக நான் இதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த குருநாதன் முகடி, இந்த குருநாதன் முகடியில் ஐயப்பன் கிட்டத்தட்ட பல வருடங்கள் தன்னுடைய கலைகளை, தன்னுடைய பாடங்களை, இதிகாசங்களை, வேதங்களை, சாஸ்திரங்களை, தர்மங்களை குருநாதரிடமிருந்து கற்றுக்கொண்ட இடம். இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இப்போ இந்த இடத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்பொழுது விரத முறைகளுக்கு வருவோம். என்ன விரத முறைகள், எப்படி மாலை போடுறது, ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை நாம் வருகின்ற பாடலை கேட்டுவிட்டு அதை நாம் நாளை பார்ப்போம். சுவாமியை சரணமையப்பா.
பகவான பார்த்து விட்டா பாட முடியுது. 18ஆம் படி தொட்ட வாழ்வு மினிக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி துந்தக்க தோம் தோம், ஐயப்ப திண்டக தோம் தோம், சாமி துந்தக்க தோம் தோம், ஐயப்ப திண்டக தோம் தோம். சாமி அப்பா ஐயப்பா சரணமப்பா, ஐயப்பா வந்தோமப்பா, ஐயப்பா வாரோமப்பா, ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. வேட்டைக்குள்ளி ஆடும் போது மனம் துள்ளுது, ஐயன் பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது. காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது. சரணமையப்பா. காட்டுக்குள்ளே சரண கோஷம் வானை பிளக்குது. வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. தோப்புக்குள்ளே பவனி வருகிறான். ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து அருளும் கொடுக்கிறான். கவனத்தோப்புக்குள்ளே பவனி வருகிறார், ஐயன் வேங்கையின் மேல் ஏறி வந்து அருள் கொடுக்கிறார். நோன்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார். நோன்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார். ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார். எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா. சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா சாமி, சரணம் ஐயப்பா சாமி, சரணம் ஐயப்பா சாமி, சரணம் ஐயப்பா சாமி. சாமி சரணம் ஐயப்பா, இங்கு வரணும் ஐயப்பா. எங்கள் சாமிமார்களுக்கு அருள் தரணும் ஐயப்பா.